விமான நிலையத்தின் தானியங்கி கண்ணாடி கதவு திறந்தவுடன் ஈரப்பதமான காற்று ஹசன் ஹாஜியின் முகத்தில் வீசியது. 40 வருடங்களாக அவர் ஏங்கிய காற்று அது. துபாயின் செயற்கையான குளிர்சாதன பெட்டியின் குளிர்ச்சி அல்ல, மாறாக மழை பெய்து தோய்ந்த மண்ணின் மணமும் பசுமையின் வாசனையும் கொண்ட உண்மையான குளிர்ச்சி. அவரது கண்கள் சுற்றிலும் தேடின. அவரது மகன் ஜமால் கையசைத்து காண்பித்துக் கொண்டிருந்தான். அவன் அருகில் இளையவன் நிசாரும் அவர்களின் மனைவிகளான ஜமீலாவும் ஷாஹிதாவும் பேர குழந்தைகளும் நின்றிருந்தனர். அஸ்ஸலாமு அலைக்கும் அப்பா. ஜமால் அவரை கட்டிப்பிடித்தான். அந்த அணைப்பில் அன்பை விட அவசரம் அதிகமாக இருந்தது. பேரக்குழந்தைகள் அந்நிய உணர்வுடன் அவரை பார்த்தனர். பல வருடங்களுக்கு முன்பு கண்ட நினைவுகள் அவர்களின் குழந்தை மனங்களிலிருந்து மறைந்து போயிருந்தன. என் பிள்ளைகள், ஹாஜி உணர்ச்சி பொங்க பேசினார். பயணப்பைகளை உருட்டிக்கொண்டு அவர்கள் காரை நோக்கி நடக்கும்போது நிசார் கூறினான், அப்பா, உங்களுக்காக நாங்கள் தயார் செய்த சொர்க்கத்தை பார்க்க வேண்டாமா? பழைய தரவாட்டு நிலத்துக்கு அருகில் உள்ள இடத்தை வாங்கினோம். அங்கு ஒரு வீட்டின் கட்டுமானம் தொடங்கியிருக்கிறது. ஜமீலா உற்சாகத்துடன் கூறினாள், வெறும் வீடு இல்லை அப்பா, ஒரு அரண்மனை. இந்த ஊரில் யாரும் பார்த்திராத ஒரு வீடு. அவர்களின் கண்களில் தெரிந்த பிரகாசத்தை பார்த்து ஹசன் ஹாஜியின் மனம் நிறைந்தது. மணல் பாலைவனத்தில் அவர் அனுபவித்த கஷ்டங்களுக்கு பரிசாக இறைவன் தந்த அன்பு இதுவென்று அவர் உறுதியாக நம்பினார். பயணம் முழுவதும் வீட்டின் திட்டமும் ஒவ்வொரு அறையின் அளவும் விவாதப் பொருளாக இருந்தன. பாத்திமாவை பற்றி யாரும் எதுவும் கேட்கவில்லை. அவள் கல்லூரியில் இருந்து வருவதற்கு இன்னும் நேரமாகும் என்று அவர் தன்னை தேற்றிக் கொண்டார். நாட்டுக்கு வந்தவுடன் மசூதியிலும் மஹல்லாவிலும் ஹாஜிக்கு பெரிய வரவேற்பு கிடைத்தது. அனைவரும் அவரது சேமிப்பையும் புதிய வீட்டையும் பற்றி புகழ்ந்து பேசினர். ஒவ்வொரு புகழ்ச்சியிலும் மக்களின் முகத்தில் பெருமை பொங்குவதை அவர் கண்டார். அவரது புலம்பெயர் வாழ்க்கை வெற்றிகரமாகியதாக ஹசன் ஹாஜிக்கு தோன்றியது. பைத்துல் ரஹ்மா, கருணையின் இல்லம், ஹசன் ஹாஜியே அந்த பெயரை முன்மொழிந்தார். வீட்டின் அடிக்கல் நாட்டப்பட்டது முதல் ஒவ்வொரு விஷயமும் அவரது மேற்பார்வையில் நடந்தது. விசாலமான அறைகள், விலையுயர்ந்த பளிங்கு தரைகள், தேக்கு மரத்தில் செய்யப்பட்ட கதவுகளும் ஜன்னல்களும் மக்கள் மற்றும் மருமகள்களின் விருப்பங்களுக்கு முன்னால் அவர் ஒருபோதும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. அப்பா, சமையலறையை இன்னும் கொஞ்சம் பெரிதாக்க வேண்டும். மாடுலர் கிச்சன் வைக்கும்போது இடம் பற்றாது என்று ஒரு நாள் ஜமீலா கூறினாள். ஹாலில் உள்ள சாண்டிலியர் துபாயில் இருந்து கொண்டு வர வேண்டும். இங்கேயுள்ளவை அழகாக இல்லை என்று ஷாஹிதா கருத்து தெரிவித்தாள். அவர்களின் கோரிக்கைகள் அதிகரித்து கொண்டே போயின. வீட்டின் கட்டுமானம் ஒரு போட்டியாக மாறுவதை ஹசன் ஹாஜி உணர்ந்தார். ஆனாலும் மக்களின் மகிழ்ச்சிக்காக அவர் பணத்தை தண்ணீர் போல செலவு செய்தார். இந்த சலசலப்புக்கு மத்தியில் பாத்திமா தனித்து நின்றாள். ஒரு மாலை நேரத்தில் கட்டுமானம் நடந்து கொண்டிருக்கும் வீட்டின் முற்றத்தில் சிந்தனையில் ஆழ்ந்திருந்த உப்பாவின் அருகில் அவள் ஒரு கருப்பு தேநீருடன் சென்றாள். என்ன உப்பா யோசிக்கிறீர்கள்? அவர் அவளை பாசத்துடன் பார்த்தார். ஒண்ணுமில்லை மோளே, இந்த வீட்டை பார்க்கும்போது என் அம்மாவை நினைத்து போனேன். ஒரு சிறிய ஓட்டு வீட்டில் நம்மையெல்லாம் வளர்த்தெடுத்தவள். ஹசன் ஹாஜியின் கண்கள் கலங்கின. கோடிக்கணக்கான ரூபாய்களின் கணக்குகளுக்கு மத்தியில் தனது ஆன்மாவின் தேவையை பற்றி சிந்தித்தது அவரது மகள் மட்டுமே. 6 மாதங்களில் பைத்துல் ரஹ்மா முடிந்தது. கிரகப்பிரவேச விழா ஒரு பண்டிகையாக இருந்தது. ஊர்க்காரர்களும் உறவினர்களும் வீட்டை பார்த்து ஆச்சரியப்பட்டனர். மக்களின் முகத்தில் வெற்றி பாவம் நிறைந்தது. கூட்டத்துக்கு மத்தியில் ஹசன் ஹாஜியின் கண்கள் பாத்திமாவை தேடின. அவள் சமையலறையின் ஒரு மூலையில் நின்று எல்லாவற்றையும் அமைதியாக வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். புதிய வீட்டில் முதல் சில வாரங்கள் அன்பு வெளிப்பாடுகளால் நிறைந்திருந்தன. ஆனால் படிப்படியாக அத்தர் மனம் மறையத் தொடங்கியது. ஹசன் ஹாஜி அந்த பெரிய வீட்டில் ஒரு தனிமை தீவாக மாறினார். காலை தேநீரும் உணவும் முடிந்தவுடன் அனைவரும் தங்கள் உலகத்துக்கு ஒதுங்கினர். ஜமாலும் நிசாரும் வியாபார அவசரங்களுக்கு சென்றனர். மருமகள்கள் சீரியல்களிலும் போன் உரையாடல்களிலும் மூழ்கினர். பேர குழந்தைகளுக்கு அப்பூப்பாவின் பழைய கதைகளை கேட்க நேரமில்லை. அவர்களின் உலகம் டேப்லெட்களிலும் வீடியோ கேம்களிலும் இருந்தது. ஒருநாள் இரவு ஹாலில் நடந்து செல்லும்போது ஜமீலாவும் ஷாஹிதாவும் பேசிக்கொள்வது அவரது காதில் விழுந்தது. எல்லாவற்றுக்கும் ஹாஜியாரின் விருப்பத்தை பார்த்தால் இந்த வீட்டில் வாழ முடியாது. சமையலறையில் ஒரு மீன் வறுக்க கூட அறிவுரைகள்தான். ஆமாம், எப்போதும் பழைய காலத்தை பற்றி பேசிக்கொண்டே இருக்கிறார். காலம் மாறியதை அந்த மனிதர் உணரவே இல்லை என்று ஷாஹிதா ஆதரித்தாள். ஹசன் ஹாஜியின் கால்கள் நிலை கொள்ளாமல் நின்றன. சொந்த வீட்டில் தான் ஒரு அனாவசியமானவனாக மாறிவிட்டானா? மாதங்களில் பலமுறை மக்கள் வியாபாரத்தில் நஷ்டம் என்று சொல்லி அவரிடம் பெரிய தொகைகளை வாங்கினர். ஃபாத்திமா மட்டுமே இவை அனைத்துக்கும் விதிவிலக்காக இருந்தாள். அவள் கல்லூரி முடிந்து வந்தவுடன் உப்பாவின் அறைக்கு வந்து அவரது புத்தகங்களை அடுக்கி வைப்பாள், மருந்துகளை எடுத்துக் கொடுப்பாள். சில சமயங்களில் ஒரு வார்த்தை கூட பேசாமல் அருகில் உட்கார்ந்திருப்பாள்.
அவளது இருப்பு அந்த பெரிய வீட்டில் அவருக்கு ஒரே ஆறுதலாக இருந்தது. ஒரு வெள்ளிக்கிழமை இரவு இஷா தொழுகையை முடித்த பிறகு ஹசன் ஹாஜி நீண்ட நேரம் பிரார்த்தனை செய்தார். கண்ணீருடன் அவர் தனது இறைவனிடம் பேசினார். தான் கட்டியெழுப்பிய கனவுகள் ஒரு அட்டைக்கோட்டை போல உடைந்து விழுந்த வலியை பகிர்ந்தார். இறுதியாக ஒரு முடிவில் உறுதியாகி அவர் எழுந்தார். தனது அன்பு உண்மையானதா அல்லது தனது பணத்துக்காகவா என்பதை அறிய ஒரு கடைசி சோதனை. மறுநாள் காலை அனைவரையும் ஹாலுக்கு அழைத்தார். அவரது முகத்தில் தெரிந்த தீவிரத்தை பார்த்து அனைவரும் பதறினர். உங்களிடம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வேண்டும் என்று அவர் தொடங்கினார். துபாயில் என் வியாபார பங்காளி என்னை ஏமாற்றிவிட்டான். என் பெயரில் இருந்த முதலீடுகள் எல்லாம் இழந்துவிட்டன. நமது வங்கிக் கணக்குகள் முடக்கப்பட்டு விட்டன. இனி நமக்கு இந்த வீடும் நிலமும் மட்டுமே ஆதாரம். என் கையில் ஒரு திர்ஹம் கூட இல்லை. ஹாலில் கல்லறை அமைதி தேங்கியது. ஜமாலின் முகம் வெளிரி போனது. ஜமீலா நம்ப முடியாது வாயை பிளந்து நின்றாள். நிசார் தலைகுனிந்து உட்கார்ந்திருந்தான். அந்த நிமிடத்தில் ஒவ்வொருவரின் கண்களிலும் மின்னியது எதிர்காலத்தை பற்றிய பயமும் ஏமாற்றமுமே, உப்பாவை பற்றிய இரக்கமல்ல என்பதை ஹசன் ஹாஜி வலியுடன் உணர்ந்தார். பைத்துல் ரஹ்மாவின் உண்மையான முகம் வெளிப்பட அதிக நாட்கள் தேவையில்லை. கருணையின் இல்லம் ஒரு நீதிமன்ற அறையாக மாறியது. விசாரணை செய்யப்பட்டவர் ஹசன் ஹாஜியே. உணவு மேசையில் வெளிப்படையான மாற்றங்கள் ஏற்பட்டன. நல்ல கறிகளும் இனிப்புகளும் குழந்தைகளுக்கும் மக்களுக்கும் மட்டுமே சென்றன. அவருக்கு முன்னால் பெரும்பாலும் குளிர்ந்த சோறும் முந்தைய நாளின் கறியும் பரிமாறப்பட்டன. மக்கள் அவரிடமிருந்து விலகினர். ஜமால் ஒவ்வொரு முறை பார்க்கும்போதும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நஷ்டத்தை பற்றி குற்றம் சாட்டினார். ஒரு நாள் பேர குழந்தைகளில் ஒருவன் நண்பர்களிடம் சொல்வது அவரது காதில் விழுந்தது. எங்கள் பெரியப்பா இப்போது ஏழையாகிவிட்டார். முன்பு போல் கல்ஃபில் இருந்து எதையும் கொண்டு வருவதில்லை. அந்த வார்த்தைகள் ஒரு கூர்மையான கத்தி போல அவரது இதயத்தை துளைத்தன. அவர் தனது அறைக்கு ஒதுங்கினார். தொழுகை அறையில் உள்ள தொழுகை பாயில் முகத்தை மூடி அவர் அழுதார். அன்பு என்ற பெரிய பொய்யின் மீதுதான் இத்தனை காலம் வாழ்ந்தோமா என்று அவரது இதயம் நொறுங்கியது. அப்படியொரு இரவில் எல்லோரும் உறங்கிவிட்டார்கள் என்பதை உறுதி செய்த பிறகு ஹசன் ஹாஜி தனது அறையில் உள்ள நாற்காலியில் உட்கார்ந்து வெளியே பார்த்தார். துபாயில் உள்ள அந்த பழைய ஒற்றை அறை வாழ்க்கை இதைவிட எவ்வளவோ மேலாக இருந்தது என்று தோன்றியது. கண்கள் கலங்கி வழிந்தன. திடீரென கதவு திறந்து பாத்திமா உள்ளே வந்தாள். அவள் கையில் ஒரு கிளாஸ் சூடு நீர் இருந்தது. அதை அவர் முன்னால் நீட்டினாள். உப்பா, தூங்கவில்லையா? அவர் கண்களை துடைத்தார். இல்லை மோளே, தூக்கம் வரவில்லை. அவள் அவர் அருகில் உட்கார்ந்தாள். அவளது சிறிய கைகள் அவரது கைகளை பிடித்தன. நேற்று எனக்கு உறுதியானது. ஆரம்பத்தில் சம்பளம் குறைவுதான், ஆனால் நம்மிருவரும் வாழ அது போதும். உப்பா, எதற்கும் பயப்பட வேண்டாம். நான் உங்களோடு இருக்கிறேன், இல்லையா? அந்த வார்த்தைகளை கேட்டவுடன் ஹசன் ஹாஜிக்கு மூச்சு நின்று போவது போலிருந்தது. உடைந்து விழுந்ததாக நினைத்த உலகில் ஒரு புதிய நம்பிக்கையின் கதவு திறக்கப்பட்டது. இழந்ததாக நினைத்த தனது சேமிப்பு முழுவதும் அவர் முன்னால் புன்னகையுடன் நின்று கொண்டிருந்தது. அவர் அவளை மார்போடு அணைத்து கதறி அழுதார். வார்த்தைகள் கிடைக்காமல் விம்மினார். என் சேமிப்பு, என் உண்மையான சேமிப்பு நீதான் மோளே. அந்த இரவு ஹசன் ஹாஜிக்கு நிம்மதியாக உறங்க முடிந்தது. மறுநாள் காலை அவர் முகத்தில் ஒரு புதிய ஒளி இருந்தது. அவர் யாரிடமும் புகார் கூறவில்லை, முறையிடவில்லை. மௌனத்தின் கவசத்தை அணிந்து அவர் தன்னுடைய மற்றும் பாத்திமாவின் உலகத்துக்கு ஒதுங்கினார். யாருக்கும் தெரியாமல் அவர் தனது தனிப்பட்ட வங்கிக் கணக்கிலிருந்து ஒரு தொகையை எடுத்து பாத்திமாவின் பெயரில் ஒரு நிலையான வைப்பு நிதியை தொடங்கினார். அவசர காலங்களில் பயன்படுத்துவதற்காக அவர் இரகசியமாக வைத்திருந்த பணம் அது. இனி அந்த பணத்தின் உண்மையான உரிமையாளர் அவள்தான் என்று அவர் முடிவு செய்தார். அவர்கள் அந்த பெரிய வீட்டில் வாழ்ந்தனர். ஆனால் அது ஒரு வேறு வாழ்க்கையாக இருந்தது. பாத்திமா காலையில் கல்லூரிக்கும் மாலையில் தனது ஆன்லைன் வேலைக்கும் சென்றாள். ஹசன் ஹாஜி வீட்டின் பின்புறத்தில் ஒரு சிறிய காய்கறி தோட்டம் உருவாக்கினார். அவர்களுக்கு தேவையான காய்கறிகளை அங்கு நட்டு வளர்த்தார். மாலை வேளைகளில் அந்த பெரிய வீட்டின் வெறிச்சோடிய மூலையில் உட்கார்ந்து அவர்கள் ஒன்றாக குர்ஆனை ஓதினர். அவர்களின் சிறிய உலகம் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைந்ததாக இருந்தது. மற்றவர்களின் புறக்கணிப்பு அவர்களை பாதிக்கவில்லை. பைத்துல் ரஹ்மாவின் விசாலமான அறைகளில் அல்ல, அவர்களின் இதயங்களுக்கு இடையேதான் உண்மையான கருணை வசிக்கிறது என்பதை அவர்கள் உணர்ந்திருந்தனர். ஒரு நாள் ஜமால் தற்செயலாக உப்பாவும் தங்கையும் காய்கறி தோட்டத்தில் சிரித்து பேசிக் கொண்டிருப்பதை பார்த்தான். அவர்களின் முகத்தில் தெரிந்த தூய மகிழ்ச்சியை கண்டபோது ஒரு கணம் அவனது மனம் பதறியது. தனக்கு இழந்தது என்னவென்று ஒரு மெல்லிய உணர்வு அவனுக்கு ஏற்பட்டது. ஆனால் அந்த உணர்வின் கதவை திறக்க இன்னும் நிறைய தூரம் பயணிக்க வேண்டியிருந்தது. ஆனால் ஹசன் ஹாஜிக்கு புகார்கள் இல்லை. ஏனெனில் திர்கத்தின் ஒலியை விட பெரிய இசை தனது மகளின் வார்த்தைகளில் இருக்கிறது.
மணல் பாலைவனத்தின் எந்த மாயையை விடவும் பெரிய பசுமை அவளின் அன்பில் இருக்கிறது என்பதை அவர் இப்போது அறிந்திருந்தார். அதுவே அவரது புலம்பெயர் வாழ்க்கையின் மிகப்பெரிய லாபமாக இருந்தது.